லேட் என்னையா? பார்ட் 1 பார்ட் 2க்கு லேட், சீனுக்கும் லேட். என்னையா சொல்ற? இங்க யூரியா பைகள் இல்லையா? அதுக்கும் லேட்டா? சார், இங்க யூரியா பைகளே இல்லையா? நீ அமைதியாரா? பைகளே இல்லையா சார்? இந்த கிராமத்துல யூரியா பை கூட இல்லையா? கேட்டா அப்டேட் ஆகுங்கன்னு சொல்றாங்க. அப்டேட்டா? அம்மிக்கு பதிலா மிக்ஸி யூஸ் பண்றாங்க. ஓகே, சாக்கு பை இல்லாத அளவுக்கு அப்டேட்டா? ஆச்சரியமா இருக்கே. வா போய் பாப்போம். சார், ஃபேன் எல்லாம் போய் அலெக்சா ஏசி ஆன் பண்ணுமா? இது ஜோக் இல்ல சார், அப்டேட். சார், ஸ்ப்ரேயர் போய் இப்போ ட்ரோன் ஸ்ப்ரேயர் வந்துருச்சு. ஏய், இதெல்லாம் ஏன் கிட்ட ஏன்டா சொல்றாங்க? இது ஜோக் இல்ல, அப்டேட். போன் எல்லாம் போய் ஸ்மார்ட் போன் வந்துருச்சு. இது ஜோக் இல்ல. அப்டேட் எல்லாம் சரிதான், ஆனா விவசாயம் கிட்ட சாக்கு பை இல்லைன்னு ஆச்சரியமா இருக்கு. அதுவா? சாக்கு பை போய் பாட்டில் வந்துருச்சு. மெட்டா? மெட்டானா ஜோக் இல்ல, டைரக்ட் நானோ டெக்னாலஜியோட அப்டேட். மெட்டா வந்ததுக்கு அப்புறம் நாங்க மூட்டை சுமந்ததே இல்ல. மெட்டா வந்ததுக்கு அப்புறம் மருந்துக்காக பயிர்கள் வெயிட் பண்ணதே இல்ல. அது எப்படி? மெட்டா நானோ யூரியா, மெட்டா நானோ டிஏபி விவசாயத்துல அப்டேட். வெர்ஷன் யூரியா டிஏபி போட்டா 2 நாளைக்கு 50% மட்டும் தான் பயிருக்கு போய் சேருது. அதுவே மெட்டா என்றால் நானோ டெக்னாலஜியோட டெவலப் ஆன நானோ பார்ட்டிகல்ஸை தெளிச்சா 2 மணி நேரத்துல 90% பயிர்களுடைய ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று அதற்கு தேவையான நைட்ரோஜன் மற்றும் பாஸ்பரஸை தந்து பயிர்களை திடமானதா மற்றும் அதிக மகசூலியும் தருது. வாவ்! மெட்டா விவசாயம் மட்டும் இல்ல, மொத்த விவசாயத்தையும் அப்டேட் பண்ணிடுச்சு. பயிர்கள் எதுவா இருந்தாலும் சரி, அதை பாத்துக்கிற வேலை மெட்டா. நீங்க ஜஸ்ட் அப்டேட் ஆயிடுங்க போதும். மெட்டாவுக்கு. ஏய், சாக்கு பை இன்னும் வரலையா? நீ இன்னும் சாகு பை கிட்ட தான் இருக்கியா? யாராவது அப்டேட் பண்ணுங்கடா. மெட்டாவுக்கு அப்டேட் ஆகுங்கள். இப்போது நமது அனைத்து குரோமோ ஸ்டோர்களிலும் கிடைக்கும்.